அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். இன்னைக்கு எல்லாரும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்காக ரொம்ப விமர்சையாக அப்பம், பாயசம், அவல், அப்புறம் வெண்ணெய், அப்புறம் சீடை, வெள்ளைச்சீடை, தட்டைன்னு இப்படி நிறைய பண்ணின்னு இருக்கோம். அதில் சில பேர் வேற கேள்வி கேட்குறோம், இதெல்லாமா கிருஷ்ணர் கேட்டார் அப்படின்னு. இந்த கேள்வியெல்லாம் வரும்னு தெரிஞ்சதோட என்னமோ கிருஷ்ணர் உண்மையான விஷயம் என்ன, தனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பகவத்கீதையில் சொல்லியிருக்கார். 9வது சாப்டரில் பத்திரம், பலம், புஷ்பம், தோயம், இதை ஏதாவது ஒன்று பக்தியோட எனக்கு கொடுத்தா அதுவே எனக்கு போதும்னு சொல்லியிருக்கார். இன்னொரு விஷயம் நடந்தது. நாராயண பட்டத்திரிங்கிறவர், நாராயணியத்தை எழுதினவர், அவர் 100 ஸ்லோகங்களையும் எழுதி முடித்த உடனே கிருஷ்ணர் அவர் கண் முன்னாடி பிரத்யட்சமாக வராராம். அப்போ நாராயண பட்டத்திரி கிருஷ்ணரை பார்த்த உடனே அவருக்கு கண்ணில் மாலையாக தண்ணி கொட்டுறது. இப்போ கிருஷ்ணா, என் முன்னாடி வந்திருக்கிற உனக்கு என்னதான் கொடுப்பேன், என்னத்தை நான் கொடுப்பேன் உனக்கு அப்படின்னு கேட்டாராம். ஒரு பழம் கொடு அப்படின்னு கேட்டாராம். நான் பழத்தை எடுக்க போகணுமே அப்படிங்கிறதுக்குள்ள சரி ஒரு புஷ்பத்தை கொடு அப்படின்னு கேட்டாராம். ஐயோ, என் கையில் இப்போ புஷ்பம் இல்லையே அப்படின்னா, சரி ஓகே ஒரு இலையாவது கொடு அப்படின்னா, இலையை பறிக்கிறதுக்குள்ள நீ ஓடி போயிட்டீன்னா அப்படின்னாராம். சரி, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, இத்தனை உள்ளன்போட உன் பக்தியோட, உன் பக்தியால் உன் கண்ணில் கொட்டுறதே இந்த தண்ணி, இந்த தண்ணியே எனக்கு போரும்பா, நீ ஒன்றும் கவலையே படாத, பக்தி உள்ளன்போடு எதை கொடுத்தாலும் நான் ஏற்றுப்பேன், இந்த ஜலமே எனக்கு போரும் அப்படின்னு சொன்னாராம். ஸோ உள்ளன்போடு எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கிற கிருஷ்ணருக்கு நம்ம இன்னைக்கு உள்ளன்போட சீடை, முறுக்கு, தட்டை, திரட்டிப்பால், இப்படி எல்லாத்தையும் பாவனையாக அப்பேற்பட்ட ஒரு பரமாத்மா குழந்தையாக நம்ம வீட்டுக்கு வரப்போகிறார் இன்னைக்கு. அந்த பாவனையாக அந்த குழந்தைக்கு சமர்ப்பணம் பண்ணி அந்த குழந்தையோட ஆசீர்வாதத்தால் நம்ம வாழ்க்கை மேலே 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 எல்லாம் நன்னா இருக்கும். கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா, கண்ணிறைந்து என்னையும் காப்பாய் கண்ணாங்கிற ஒரு பிரார்த்தனையோட இந்த இனிய கிருஷ்ண ஜெயந்தி நம் இல்லங்களிலெல்லாம் கவலைகளை போக்கி மனமகிழ்ச்சியோடு திருப்தியும் சந்தோஷமும் நிலைத்திருக்க வாழ்த்துக்கள்.